இருக்கும். இந்த கண்ணுக்கும் உயிருக்கு இடையில எது இருக்கிறது? சூரிய ஒளி இருக்கிறது. சூரிய ஒளி இருக்கிறது. அது போல அல்லது இல்லை, அல்லது இல்லை. எது இல்லைன்னா ஒளி இல்லை என்று சொன்னால் காணும் காட்சி என்பது அங்க நிகழாது. காணும் காட்சி என்பது நிகழாது. இங்க ஓமம் மட்டும் சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு? ஓமம் மட்டும்தான் இருக்கு. சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் கண் ஒருபோதும் காணாது. சூரிய ஒளி இருந்தால் கண் காணும். எது? கண்ணின் வழியாக உயிர் காணும். கண் காணும்னா என்ன அர்த்தம்? உயிர் காணும், கண்ணு காணாது. கண்ணின் வழியாக உயிர் காணும் என்று சொல்லிட்டார். சூரிய ஒளி இல்லைன்னா கண்ணின் வழியாக உயிர் காணாது. சரி, இப்ப இங்க கருத்து என்னது? சூரிய ஒளி கண்ணொளியோடு ஒன்றாய் நின்று காட்டும். சூரிய ஒளி கண்ணொளியோடு எப்படி இருக்கும்? ஒன்றாய் நிற்கும். சூரிய ஒளி கலக்கும். எதுல கலக்கும்? கண்ணொளியில ஒன்றாய் கலந்து பொருளை காட்டும். இது காணும், இது காணும். அதுபோல இறைவன் ஆன்மாவின் அறிவில் ஒன்றாய் உடனாய் நின்று, நான் உடனாயின்னு சொல்லுவேன், ஒன்றாயின்னு சொல்லிட்டுனா உடனாய் நின்று சூரிய ஒளி கண்ணொளியோடு உடனாய் நின்று காட்டுவது போல இறைவன் உயிரறிவோடு எப்படி நிற்பான்? உடனாய் நின்று அறிவை விளக்குவான். கண்ணொளியும் ஆன்மாவும் போல, ஆன்மாவும் இறைவனும்